இந்த தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் இந்த அபரிவிதமான கூட்டம், பெண்கள் அவர பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வந்து திமுகவுக்கும், அதிமுகவும் ஒரு அச்சத்தோட தான் இத பார்க்குறாங்களா சார்? இந்த கிரவுட. 100%ங்க. இல்ல அதிமுக விட திமுகவுக்கு அச்சம் இருக்குங்க. நான் உறுதியா சொல்றேங்க. விஜய பார்த்து திமுக நடுங்குதுங்க. இதுல எந்த சந்தேகமும் வேணாங்க. இல்லாட்டி ஏங்க அவங்க விஜய பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்க? இணையத்துல இருக்க கூலிப்படையை ஏவி விட்டு விஜய இழிவுபடுத்துறாங்க. அறிவாளி அல்சேஷன்கள் ஏன் இந்த அளவுக்கு விஜய் மீது பாய்ந்து பிராண்டுகின்றன? பர்சனல் லைஃப்ல எதுக்கு வந்து நீங்க நடத்துற கூட்டத்துல அந்த சுபவீர பாண்டியன் நடத்துற கருத்தரங்கள் எல்லாம் இந்த கோவன் மாதிரியான ஆட்கள் வந்து எதுக்கு பர்சனல் அட்டாக் பண்றாங்க? அப்புறம் என்ன திராவிட மாடல், வெங்காய மாடல்? வெக்கமா இல்லை உங்களுக்கு? தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துறது தான் இந்த ஆட்சியோட ஒரே சாதனை. பொன்முடி எதனால பதவி விலகினாரு? காரணத்தை சொல்லுங்களேன். எங்க போனாலும் பொம்பளை வச்சுதானடா பேசுறீங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணும்னா பேக்கரி உதாரணத்தை மந்திரி சிவசங்கர் எதுக்கு அசம்பிளியில பேசுறாரு? வடிவேலுவோட பேக்கரி காமெடியை பேசுறதுக்கு ஒரு மந்திரிக்கு அசம்பிளியில தைரியம் வருதுன்னா இது என்ன கட்சி அது? அப்ப அடிப்படையிலேயே உங்களுக்கு விஜய் ஒரு நடுக்கத்தை கொடுக்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நடுக்கத்தை கொடுக்குது. விஜயுடைய வருகை திமுகவுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி என்பதில் சந்தேகம் வேணாம். ஏன்னா அவங்க இவங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒப்பீடு வந்து உதயநிதி வர்சஸ் விஜய்னு போகுது. அது கோயம்புத்தூர் நடந்ததை நீங்க பாருங்க. அன்னைக்கு ஏன் உதயநிதி அங்க போறாரு? அவர் ஆக்சுவலா துணை முதல்வர் புரோட்டோகால்ல ரோடெல்லாம் கிளியர் பண்ணி தான் போனார். ஆனா நீ திடீர்னு ரேலி மாதிரி நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு வந்த கூட்டத்தையும் உதயநிதிக்கு வந்த கூட்டத்தையும் காய்தல் ஒருத்தல் இல்லாம பாருங்க. விஜய்க்கு வந்தது நீங்க மனசாட்சியை தொட்டு சொன்னீங்கன்னா இன்னைக்கு காசு பணத்துக்கு கொடுக்காம தானா வர கூட்டம் விஜய்க்கு வர கூட்டம். நாளைக்கு அது மாறலாம். நாளைக்கு அவங்களும் கட்டு சீரழியலாம். அது வேற.